பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நபர் மட்டுமே ஒரு குடும்பத்தை தாங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நாங்கள் இன்னொரு வீடியோ போட்டுருப்போம். குடும்பத்தில் ஒருத்தராவது நம்ம எழும்பி ஜெபிக்கணும். அது வந்து மினிமம் தான், அது ஒரு மினிமமாக சொல்கிறதான். ஒருத்தராவது ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒருத்தர் மட்டுமே ஜெபிக்கும், கடைசி வரைக்கும் நான் ஒருத்தர் மட்டுமே நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுலேயும் ஒரு சில பின் விளைவுகள் இருக்கு. அது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஒரு முறை என்ன ஆகும் அப்படின்னா, யோசுவா வந்து யுத்தம் அண்ணன் வந்து போயிருப்பார். அப்ப வந்து ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, மோசே வந்து மலையில போய் ஜெபிக்கணும். அவர் கைகளை உயர்த்தி ஜெபிச்சாரு அப்படின்னா கீழே வந்து யோசுவாக்கு வந்து ஜெயம் கிடைக்கும். அமலேக்கியரோட யுத்தம் பண்ண அப்ப மோசே வந்து கைகளையே உயர்த்தி ரொம்ப நேரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஜெபிக்கும் போது எவ்வளவு நேரம் கை தூக்க முடியும்? யுத்தம்னா சாதாரணமா எவ்வளவு மணி நேரம் அது நடக்கக்கூடிய யுத்தம். நம்மளால இப்ப ஒரு 10 நிமிஷம் இப்படி ஏந்திட்டு நில்லுங்க அப்படின்னா நிக்க முடியுமா? நிக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கே நமக்கு ஷோல்டர்லாம் அவ்வளவுதான். ஆனா மோசே அப்ப இருந்த பலசாலிகள் இல்லையா, அவங்க கொஞ்ச நேரம் இருந்திருக்காங்க. அவராலே முடியல. அவரால் கை இறங்கும் போது அங்க வந்து யோசுவா வந்து தோற்கடிக்கப்பட்டு இஸ்ரவேலர் மடிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ண தெரியல. அப்பதான் ஆண்டவர் வந்து 2 பேரும் சப்போர்ட்டுக்கு வந்து அனுப்புறாரு. அந்த வசனம் நம்ம வாசிக்கலாம். யாத்ராமம் 17ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசையின் கைகள் அசந்து போயிற்று. இதுதான் நம்ம இன்னைக்கு ஹைலைட்டா நம்ம பார்க்க போறோம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டுமே எப்போதுமே ஜெபத்தை தாங்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு அசந்து போயிடுவாங்க. டயர்னஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் டயர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்துடும். நம்மளே எவ்வளோ நேரம் தான்ப்பா ஜெபிச்சுட்டே இந்த குடும்பத்தை தாங்குது அப்படின்ற மாதிரி ஒரு டயர்னஸ் வருது. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். இதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். ஒருத்தர் மட்டுமே அந்த குடும்பத்துல உள்ள ஒரு நபர், ஒரு அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் மட்டுமே, பாட்டியோ இப்ப ஒரு பாட்டி தான் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் ஜெபம்னா என்னன்னு தெரியும், ஆனா யாருமே ஜெபிக்கிறது இல்லை. அப்படின்னா அந்த பாட்டிக்கே ஒரு காலத்துல அசந்து போயிடுவாங்க. இல்ல உங்க தாய் தான் அம்மா தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், நீங்க அவங்க மட்டுமே ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆள் நம்ம குடும்பத்துல ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆள் ஜெபம் பண்ணா பத்தாவா? மித்தவங்க எல்லாம் மித்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு வேற வேலை இல்லையா? அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்லை, இது மட்டும் தான் வேலையே அப்படிங்கிற அந்த ஒரு அசால்ட் பேச்சு வந்து ஒரு சின்ன சப்போர்ட். அன்னைக்கு ஊரும் ஆரோனும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எப்படினாலும் அந்த ஒரு நபர் வந்து என்னைக்கா இருந்தாலும் அவங்க கைகள் அசந்து போகதான் செய்யும். அந்த அவங்க எவ்வளவுதான் ஃபயரா இருந்தாலுமே, என்னதான் ஒரு பிரேயர் வாரியரா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இதாக தான் செய்யும். அப்ப நம்ம குடும்பத்துல எப்பயுமே ஒரு நபர் மட்டுமே ஜெபிக்கணும், மற்றவங்கலாம் நம்ம சும்மா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கு நம்மளும் ஒரு பிரேயர் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எல்லாத்துக்கும் வரணும். அப்படி வராட்டினாலும் நீங்களாவது சொல்லணும், நான் வந்து நானே ஜெபிச்சாலும் எனக்கும் ஒரு காலத்துல ஒரு டயர்னஸ் வந்து வரதான் செய்யுது, எனக்கும் ஒரு சோர் வரதான் செய்யுது, நீங்களும் என்னை அப்பப்ப வந்து என் கூட சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த ஆவிக்குறி யுத்தத்துல நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவிக்குறி யுத்தம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவங்க எப்படி அமலேக்க வந்து மேற்கொண்டாங்களோ இன்னைக்கு நம்ம யுத்தம் பண்றதா நம்ம இப்ப வந்து ஸ்பிரிச்சுவலா யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கண்டிப்பா இது வந்து ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏன் அந்த ஒருத்தர் மட்டும் அந்த குடும்பத்துல ஜபத்துல வந்து தாங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில நேரம் வந்து அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்க அந்த லெகசின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த தலைமுறை சந்ததியா வரக்கூடியதான அந்த ஒரு விஷயம் கூட மிஸ் ஆயிரும். ஒரு சில நேரம் தடைப்பட்ட நமக்கே தெரியாம போன மாதிரி, இல்லாட்டினா ஒரு நல்ல குணங்கள் கூட, இப்போ ஒரு ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு குணம் கூட நம்ம அதை வந்து அவங்க ஒருத்தவங்க மட்டுமே ரொம்ப இது பண்ணி மித்தவங்க எல்லாம் கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஜெபிக்கக்கூடியதான அந்த வரம் கூட நமக்கு இல்லாம மிஸ் ஆயிரும். இந்த லெகசி வந்து அப்படியே போயிடும். நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு வசனம் வாசிச்சா உங்களுக்கு ஒரு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவங்க பாட்டியே பார்த்திருக்காரு, அந்த பாட்டிக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. ஆண்டவர் மேல வந்து என்ன ஒரு இது பண்ணாலும் ஒரு அசையாத ஒரு விசுவாசம், அந்த மாதிரியான அதே விசுவாசம் அவங்க தாய்க்கும் இருந்திருக்கு. பாருங்களேன், அந்த பாட்டி அதே ஒரு இது அந்த லெகசி
லெகசி வந்து அப்படியே அடுத்து வருது பாருங்க. அது அவங்க அம்மாவுக்கு வருது, அவங்க தாய்க்கு இருந்திருக்கு. இதே விசுவாசம் உனக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நிலைச்சிருக்கு அப்படிங்கறத நான் விசுவாசி. பாருங்க ஒரு 3 ஜெனரேஷனா வந்து லைனா அந்த ஒரு விஷயம் வந்து வருது. சோ நம்ம ஒருத்தவங்க மட்டும்தான் ஒருத்தவங்க ஒரு ஜெபிக்கிறாங்க, ஒருத்தவங்க மட்டும்தான் நம்ம குடும்பத்துல வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த ஜெப ஆவி வந்து அடுத்தடுத்து வரணும். அதை வந்து நம்ம ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதை நம்மளும் கொஞ்சம் பிரயாசப்பட்டு சம்மந்தப்பட்ட அவங்க குடும்பத்துல ஒரு நபராச்சும் அதை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அது அடுத்தடுத்து வரும். நம்ம அதை வந்து ரொம்ப வந்து உட்கார்ந்து அக்கா போராடி இது பண்ணணும் இல்லை. ஏன்னா அது ஜென்ரேஷனா வருது. சோ நம்ம ஈஸியா நம்ம அதை இது பண்ணிக்கலாம். ஆனா நம்ம அதுக்கு கொஞ்சம் ஒப்பு கொடுக்கணும். ஓகே அப்ப எங்க பாட்டிக்கு இருந்துச்சுப்பா நம்ம கிணத்துக்கு அப்படின்னு பாட்டி எப்ப பார்த்தாலும் ஒரு ரூம்ல உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. எங்க பாட்டி ஜோம் பண்ணாங்க, இப்ப அதுக்கடுத்து நான் ஜோம் பண்றேன். அதுக்கடுத்து எங்க பிள்ளைகளுக்கும் நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் கரெக்டான ஒரு வேவ். அதுதான் அப்படியே லைனா வரும். அப்பதான் வந்து நம்ம பிள்ளைங்க இதை பார்த்து நம்ம இருக்க கடைசி ஜெனரேஷன் சொல்லுவாங்க, அவங்க ஜெனரேஷனுக்கு அது சொல்லுவாங்க. அது அப்படியே அந்த சந்தேக வரும்போது நல்ல காரியங்கள் எவ்வளவு ஒரு ஜெபத்துல ஒரு குடும்பத்துல ஒரு நபர் வந்து அந்த ஜெபத்துல தாங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம். சோ அது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால நீங்க யாரும் வந்து அந்த லெகசியை வந்து தலைமுறையா வரக்கூடியதான அந்த விஷயங்கள், அந்த ஜெபத்துக்கு இருக்கதான அந்த விஷயங்கள் எதுவும் மிஸ் ஆயிராம நம்ம பாத்துக்கணும். இன்னொன்னு ஒரு சில பேர் பண்ற தப்பு என்னன்னா, நான் வயசானக்கு அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிக்குவேன், பாட்டிங்கள் தான் ப்ரேயரே பண்ணணும். ஒரு சில பேருடைய எண்ணங்களே அப்படி இருக்கு. வயசானக்கு அப்புறம் தான் ஒரு முக்கில உட்காந்து எப்பயுமே வீட்லயே உட்காந்து சோத்திரம் பண்றது, சர்ச்சில் பண்ணாலும் அப்படி கிடையாது. அவங்க ட்ரைனிங் எடுத்தது வந்து சின்ன வயசுலயே எடுத்திருப்பாங்க. அப்ப எடுத்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த வயசுலயும் பண்ண முடியுது. ஒரு வயசானக்கு அப்புறம் தான் அவங்க நான் வந்து இப்படி ஜெபம் பண்ண உட்கார்றேன் அப்படின்னா ரொம்ப ரேர் தான். அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப வேற பாட்டிகளே நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும் வேற பாட்டிகளே என்னென்ன பண்றாங்கன்னு. காசிப் பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய குடும்பங்களை பிரிச்சு விட்டுருவாங்க, இல்லைன்னா சாஸ்திரத்தை நிறைய சொல்லுவாங்க, கட்டுக்கதைகள், கிளவிகளோட வீண் பேச்சு, கிளவிகளுடைய கட்டுக்கதைகளுக்கு விலகிருங்கன்னே நம்ம வசனத்துல வந்து வாசிக்கிறோம். இதெல்லாமே பண்ணிடுவாங்க. இந்த கேட்டகரி பார்ட்டிஸா நீங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரி மாறல அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா பாட்டி அந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. அண்ணாள் அப்படின்ற ஒரு 84 வயசு பாட்டி நம்ம ஏற்கனவே ரீசெண்டா நம்ம வீடியோஸ்ல பார்த்தோம். அவங்க இதே மாதிரிதான் வந்து ஜெபம் பண்றது பாட்டு பாடுறதுல இருந்தாங்க. ஆனா அவங்க ஆரம்பிச்ச வயசு வந்து எப்ப ரொம்ப சின்ன வயசு, கிட்டத்தட்ட 17-20 வயசுல அவங்க ஆரம்பிச்சது. அப்ப ஆரம்பிச்ச பிரேயர் லைஃப் தான் 84 வயசு வரைக்கும் கொண்டு வந்துச்சு. அதனால அந்த தாட்டையும் நம்ம மாத்திக்கணும். எனக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறம் நான் பிரேயர் பண்ணேன், 70 வயசு ஆனதுக்கப்புறம் நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. மூணாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளைகளையும் ஜபத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வளர்க்கறது வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பாக்குறவங்க நீங்க தான் வந்து ஒரு லேடி, நீங்க தான் வந்து அவங்க குடும்பத்தை வந்து இப்போதைக்கு ஜபத்துல தாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆள் மட்டும் தான் தாங்கிட்டு இருக்கேன், என் பிள்ளை அது ஒரு பெண் பிள்ளையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பையனா கூட இருக்கலாம், யாரா இருக்கலாம், என் பிள்ளை என்ன மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுவா ஜோம் பண்ணுதுன்னு இல்ல. நீங்க இப்ப இருந்தே வந்து அந்த நீங்க எந்த அளவுக்கு ஜபத்துல இருக்கீங்களோ அந்த பிள்ளைகளையும் அந்த அளவுக்கு ஜபத்துல வளரணும். ஒரு சில நாட்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில வருஷங்கள் கடந்து போறப்ப ஒரு சில நேரம் ஆண்டவருடைய சத்தத்தை பெரியவர்கள் கேட்க தவறிட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த விஷயத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாங்க. கண்டிப்பா, ஏன்னா இதுதான் நடந்திருக்கு. அதனால சின்ன பிள்ளைங்களும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஜபத்துல இருக்க நம்ம வந்து வளர்க்கணும். நம்ம தான் வந்து கிட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க வைக்கணும். சோ நம்ம 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். சாமுவேல் அப்பதான் வந்து சின்ன ஒரு பையன். அப்பதான் அண்ணாள் வந்து அவங்க சாமுவேல வந்து சின்ன வயசுலயே வந்து சாமுவேல வந்து ஏலிட்ட இங்க ஆலயத்துல கொண்டு வந்து விட்டனால சாமுவேல் வந்து சர்ச்சிலே தான் வளர்றாப்ல. அதனால அவருக்கு வந்து இந்த பிரேயர் இதெல்லாமே அவருக்கு சுத்தி எல்லாம் இருக்கிறது தெரியுது. அது ஏலி வந்து நல்ல ஒரு ஆசாரியன் தான். அவர் வந்து நல்ல இதுனானே அவர் அந்த பிரேயர்ல இருக்கானா அவருக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் வந்து ஏலிட்டையும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி பாக்குறான். ஆண்டவர் ஏலி வந்து அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு தீர்க்கதரிசி வந்து ஏலிட்ட பேசுவாரு. ஆனா அது அவர் வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்காம விட்டுருவாரு. ஏலியோட பிள்ளைங்க கொஞ்சம் தவறான வழியில போயிட்டு இருப்பாங்க. ஏலிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்ப இந்த மாதிரி ஆலயத்துல இப்படி உன் பிள்ளைங்க இது பண்றாங்க, நீ கொஞ்சம் கண்டிச்சு இது பண்ணு அப்படின்னு சொல்லி ஏலி சொன்னாலும் அந்த பிள்ளைங்க கேட்கவும் இல்ல. ஆனாலும் இருந்தாலும் சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு. ஆண்டவர் பாக்குற இந்த பெரியவங்க யாரும் இது பண்ணலன்னு ஆண்டவர் இந்த சாமுவேல்ட்ட, சின்ன பையனா இருக்க சாமுவேல்ட்ட, அப்ப ஆண்டவர் சத்தத்தை கூட அவர் முதல் டைம் கூட கேட்டதில்லை. ஆனாலும் அந்த சாமுவேல்ட்ட ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் படிக்கலாம். ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இடத்துல பாக்குறோம், சாமுவேல்ட்ட ஆண்டவர் வந்து ஒரு 3 முறை கூப்பிடுறாரு. 3 முறையும் அவர் ஏலி தான் கூப்பிடுறான்னு சொல்லி போய் அவர் ஏலிட்ட போய் கேட்க, கடைசியா 3ஆம் டைம் தான் சொல்றாரு, ஏலியப்பா இது வந்து நான் கூப்பிடல, ஆண்டவரே உன்கிட்ட கூப்பிடுறாரு, நீ இன்னொரு டைம் உனக்கு இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா நான் சொல்லுங்க ஆண்டவரே நான் கேட்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்னென்ன சொல்றாருங்கிறத இது பண்ணணும்னு
காலையில எந்திச்சு வந்தோடனே ஏலிக்கு வந்து படப்படான்னு இருக்கு, என்ன ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்காருன்னு. உடனே நேரா வந்து சாமுவேல்ட்ட வந்து சமையல ஆண்டவர் உன்ட்ட இருந்து என்ன வெளிப்பாடா நீ மறைக்காம என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. இதே விஷயத்த ஏலிட்ட ஆண்டவர் டைரக்டாவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு முந்தின அதிகாரத்துல ஒரு வசனம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29 கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். ஆண்டவருக்கு ஒரு வேதனை இருக்கு, என்னை விட நீ உன் பிள்ளைகளை மதிக்கிறியா அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஏலி இருக்கும்போது ஏலியால ஆண்டவர் சத்தத்தையே கேட்க முடியல. அதுதான் உண்மை. ஒரு சில நேரம் நம்ம பெரியவர்கள் வந்து ஆண்டவருடைய கீழ்ப்படியாமைக்குள்ள போகும்போது அவர் சொல்றதை கேட்காம இருக்கும் பொழுது நம்மளால ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சாமுவேலை சூஸ் பண்றாரு. அல்லதுல சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அப்படி தவறாம சொல்றாரு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத. ஒரு சில நேரம் நம்ம குடும்பத்திலே அதே மாதிரிதான். நம்ம வந்து ஒரு சில நேரம் ஆண்டவர் சொல்றதை நம்ம கீழ்ப்படியாம சொன்ன மாதிரி கீழ்ப்படியாம விட்டுட்டோம் ஏதோ ஒண்ணுனா, இந்த சின்ன பிள்ளைங்க மூலியமா கூட அன்னைக்கு ஆண்டவர் வந்து பேச ஆண்டவர் வந்து வல்லவரா இருக்கு. ஆமா, அன்னைக்கு பிள்ளையாம பாருங்க, பிள்ளையாம் சொல்றதை கேட்கல, திருப்பி திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு போறாரு. அப்ப வந்து பிள்ளையாமுக்கும் ஆண்டவருக்கு உண்டான கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. அப்ப பிள்ளையாம் சொன்னாலும் கேட்கிற நிலைமையில இல்ல. அப்ப ஆண்டவர் கழுதையை பயன்படுத்தினார். அப்ப பாருங்க, அன்னைக்கு மிருகத்தையே பயன்படுத்தின ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை பயன்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் போகுது. ஏன்னா கண்டிப்பா, ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நேரம் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படியாம விட்டுட்டாலும் ஏதோ நம்ம செஞ்சுட்டாலும் ஆனா பிள்ளைகள் மூலியமா அதை வெளிப்படும்போது நம்ம கூர்ந்து கவனிச்சு அது என்னங்கிறதையாச்சும் நம்ம நிதானிச்சு நம்ம பார்ப்போம். ஏன்னா அது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க மூலியமா ஒரு வார்த்தை வந்து நம்ம அந்த இடத்துல நின்று திருந்துட்டா நல்லது தானே. ஆண்டவர் அதுதான் அடுத்த ஒரு சான்ஸ் வந்து கொடுத்து பாக்குறா. சோ இதை கவனிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஒரு ஆயத்தமா இருக்கும். அந்த பிள்ளைங்க சாமுவேல் மாதிரி வளரணும். ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து என்னதான் ஜெபத்துல நீங்க வந்து குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் ஜெபிச்சாலும் உங்க கையில இருக்கதான ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் ஏன் பையன் அதை அவாடிக்கு இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க பையங்களே விட்டுறாதீங்க. பையங்களையும் இருந்தாலும் சரி, அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகள் ஒரு குடும்பத்தை நீங்க ஒரு தாயா இருந்தோ இல்ல ஒரு தகப்பனா இருந்தோ நீங்க ஒரு ஆள் தான் ஜெபிக்கிற மாதிரி இருந்தா உங்க பிள்ளைகளை நீங்க உங்களை போலவே ஜெபிக்க வளர்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நைட்டு தூங்கும் போது ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ஃபேமிலி பிரேயர் பண்ணும்போது உனக்கு தெரிஞ்ச வார்த்தை சொல்லி நீ ஜெபி, அதை நாங்க எல்லாரும் கேட்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லணும். அதே மாதிரி காலையில கிளம்பும் போது ஒரு ஜெபிக்கும் போது நீ என்ன சொல்லணும் விரும்புற, உனக்கு என்ன வேணும், ஐஸ்கிரீம் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணும் எசப்பான்னு கேளு, அப்படின்னா தான் ஆண்டவர் தருவாரு. அப்படி அது அப்படியாவது சொல்லி ரொம்ப சின்ன பிள்ளைங்கள நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைங்களே வந்து வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி நீங்க சொல்லி கொடுத்தாலே அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. ஆனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு சோம்பேறித்தனப்படுறாங்க. அந்த லேல நான் போய் ட்ரெயின் பண்ணி இது பண்றேன், நானே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நான் ஜோம் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நாங்க இப்ப சொல்றோம். ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் தவறும் போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும். கண்டிப்பா. கடைசியா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங். அதாவது ஆவிக்குரிய ரீதியா நம்மளை வந்து யார் பாதுகாப்பாங்க அப்படின்னா நம்ம குடும்பங்களை யார் நமக்கு தான் ஜெபிக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க. நீங்க வாட்டுக்கு என்னதான் அசால்ட்டா நீங்க வாட்டு போயிட்டு வந்து என் லைஃப் நல்லா தானே இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஜெபிக்கிறதுனாலதான் நீங்க ஜெபிக்காட்டி கூட நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய சபையிலயோ உங்களுடைய ஊழியக்காரங்களோ யாரோ ஒரு ஆள் ஸ்பிரிச்சுவல் கவரிங் உங்க மேல பண்றதுனாலதான் ஒரு சில நாட்கள் நீங்க ஜெபிக்காட்டினா கூட உங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பா தர்ற. ஆனா சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா நம்மளை கவர் பண்ற மனிதர்கள் கூட ஆண்டவர்கிட்ட போக வேண்டிய காலங்கள் வந்துடும், அவங்க இறந்து போகக்கூடிய காலங்கள் வந்து வந்துடும். அப்ப பாதுகாப்பு இல்லாம ஆயிடக்கூடாது. அதனாலதான் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஆண்டவரே பாருங்களேன், ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எடுக்க போறாருன்னா அடுத்த தீர்க்கதரிசியை ட்ரெயின் பண்ணிடுவார். அந்த காலத்திலே அப்படி பண்ணிட்டாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியுமே அதனாலதான் ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லி ப்ராஃபட்டிக் ஸ்கூலே அவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா இப்ப இவருடைய தீர்க்கதரிசனம் வந்து ஒண்ணு கூட தரையில விழலன்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. அதுக்காக சாமுவேல் வந்து எல்லா காலம் உயிரோடு இருக்க முடியாது. கண்டிப்பா சாமுவேலும் மறிக்கும் காலம் வரும். அதுக்காக சாமுவேல் மறிச்சிட்டாருன்றதுக்காக இனி தீர்க்கதரிசியே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்றக்கூடிய நிலவரம் வரக்கூடாது. அப்ப என்னைக்கா இருந்தாலும் நம்மளை ஸ்பிரிச்சுவலா கவர் பண்றாங்க, ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட மகிமையில போக வேண்டிய நாள் வரும். ஆனா அந்த நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் கவரிங் இழந்து விடக்கூடாது. இது ஒரு உண்மையான ஒரு சகோதரிக்கு நடந்ததான். அந்த சகோதரியும் அவங்க அண்ணன் அவங்க அம்மா 3 பேர் தான் அவங்க லைஃப்ல. இதுல வந்து அந்த அண்ணன் வந்து ரொம்ப ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிற ஒரு பையன். இந்த பொண்ணு மட்டும் தான் கொஞ்சம் நல்லா வந்து சம்பாதிச்சு நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சு இருந்திருக்கு. இவங்க அம்மா மட்டும் தான் அந்த குடும்பத்திலே ஜெபிக்கிறவங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஜெப வாழ்க்கை கிடையாது, அவங்க அண்ணனுக்கு ஜெப வாழ்க்கை கிடையாது. இந்த பொண்ணுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் இவங்க அண்ணன் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒண்ணு வாங்குறது அந்த மாதிரி. அதாவது ஒரு லேண்டு, அந்த மாதிரி ஒரு லேண்டை வந்து சேல் பண்ணி தான் அந்த பொண்ணை வந்து படிக்க வச்சிருக்காங்க. அதனால இவங்க அண்ணன் வந்து நம்மளுக்கு எனக்கு வர வேண்டிய லேண்டு தானே வித்து தானே உன்னைய படிக்க வச்சாங்க, அதனால எனக்கு காசு கொடுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர். அதையும் கொடுத்து நிறைய கொடுத்துடுச்சு. ஆனா அதுக்கப்புறமும் அந்த அண்ணன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க அம்மாவுடைய ஜெபத்தினால அந்த பொண்ணு ஒவ்வொரு முறையும் பாதுகாக்கப்பட்டே வந்திருக்கு. கடைசியில ஒரு நாள் வருது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இவ அந்த பிள்ளையை ஜெபத்துல ஸ்பிரிச்சுவலா கவர் பண்ண யாருமே கிடையாது.
இப்ப இவங்க அண்ணனுடைய டார்ச்சர் அதிகமாகி உங்க அண்ணன் வந்து இந்த பிள்ளைக்கே விரோதமா மந்திரம் வைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து வருது. ஆனா இவ்வளவு நாளும் வைக்கதான் செஞ்சிருக்கானே அவங்க அண்ணன். ஆனா வந்து ஏன் தாக்கல அப்படின்னா அவங்க அம்மாவுடைய ஜெபம் வந்து இருந்தனால அது ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த பிள்ளை வந்து தொடல. ஆனா அவங்க அம்மா என்னைக்கு மறிச்சாங்களோ அன்னைக்கு அந்த பிள்ளைய வந்து ஜெபத்துல தாங்க யாருமே இல்ல. அந்த பிள்ளையும் ஜெபிக்கல, யாருமே ஜெபிக்கல. அப்ப ஸ்பிரிச்சுவல் கவரிங் நம்ம மேல இருக்கிற ஒரு கவரிங் வந்து இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு வந்து பிரச்சனை அதிகமா வந்து வரும். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பாஸ்டரை சந்திக்கும் போது அந்த பாஸ்டர் இந்த ரெவலேஷனை சொல்லியிருக்காரு. உன்னை எத்தனை காலமா இதே வாழ்க்கை இதே காரியம் வந்து எங்க அப்பா அம்மா வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. ஆண்டவர் வந்து ஒரு திருமணம் ஆகி 7 வருஷம் எங்க அம்மா வந்து எங்க அப்பாக்காக ஜெபிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்ப வந்து எங்க அப்பா வந்து குடி போதையா இருந்தாலுமே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. 7 வருஷம் கழிச்சுதான் வந்து எங்க அப்பாட்ட வந்து ஆண்டவர் ஒரு தரிசனம் காமிச்சு சொன்னாராம், இவ்வளவு காலம் உன் மனைவியுடைய ஜெபத்தினால நான் உன்னை பாதுகாத்தேன். அதான் அந்த ஸ்பிரிச்சுவல் கவரிங். உன் மனைவியுடைய ஜெபத்தினால்தான் நான் இனி இவ்வளவு நாள் பாதுகாக்கப்பட்டேன். ஆனா இனி நான் பாதுகாக்க மாட்டேன். எங்க அம்மா இப்ப வரைக்கும் உயிரோடு தானே இருக்காங்க. ஆனாலுமே அப்பவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி நான் அவங்க ஜெபத்தினால உன்னைய கவர் பண்ண மாட்டேன். உனக்கு ஒரு கவரிங் வேணும், பாதுகாப்பு வேணும்னா நீ என்னைய ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் வந்து நடக்குது அநேக குடும்பங்கள்ல. ஏன் உங்க பாட்டி உயிரோடு இருக்க வரைக்கும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எங்க வயசான அந்த ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க எங்க வீட்டுல அந்த பாட்டி தாத்தா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த மரங்கள் கூட நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த மரங்கள் கூட காஞ்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க. இல்ல அவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு பண பிரச்சனையோ ஒரு பொருளாதார நெருக்கடியோ எதுவுமே நாங்க ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்பாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க ஸ்பிரிச்சுவலா உங்க ஃபேமிலியை கவர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்துக்கோங்களேன், இப்போ ஒரு செட்டை வந்து நம்மள சுத்தி இப்ப கவரிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து ஒரு பர்சன் வந்து நல்லா சிறகு அடிச்சு இப்ப வந்து நல்லா இப்படி கவர் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வச்சிருக்க பர்சன் வந்து இப்ப இறந்துட்டாங்களோ ஏதோ வந்து எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இங்க உள்ள உங்களுக்கு வந்து கவரிங் கிடையாது. இததான் நாங்க சொல்ல வரோம். அப்படிங்கும் போது நமக்கு வெயில் அடிச்சாலோ மழை வந்தாலோ என்ன வந்தாலும் இடி இடிச்சாலோ நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம மொட்டையா தான் நிப்போம். நமக்கு அந்த பேக்ரவுண்ட்ல நமக்கு கவர் பண்றதுக்கு அங்க ஆள் இல்ல. ஒரு கவலையான விஷயம் என்னன்னா நம்மள இவங்க ஜெபத்துல ஒருத்தவங்க கவர் பண்றாங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்கள வேல்யூ கூட வேலையே இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு சில பேர். தன்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய் தகப்பனையா இருந்தாலும் சரி, நிறைய பேர் தன்னுடைய கணவரையா இருந்தாலும் சரி, ஒரு கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஜெபிக்கிறவங்களும் நிறைய பேர் வேல்யூ பண்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த அர்த்தமே தெரியல. அதனாலதான் நாங்க இன்னைக்கு சொல்ல வரோம், ஒரு குடும்பத்துல ஒரு நபர் மட்டுமே ஜெபிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா கரண்ட்ல நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்கடுத்து அந்த வம்சம் அந்த சந்ததி வரும்போது, இல்ல அவங்க காலம் சென்று மறிக்கும் போது, இல்ல அவங்களுக்குள்ளே ஒரு சோர்வு வரும்போது, இல்ல அவங்களே ஒரு கீழ்ப்படியாம, ஏன்னா எல்லா ஜெபிக்கிறவங்களும் எல்லா பரிசுத்தவங்களும் ஏதோ ஒரு இடத்துல வந்து விழுகதான் செய்யறாங்க. எவ்வளவு பெரிய கூடவே இந்த பேதுருவும் விழுகதான் செஞ்சாரு. கூடவே தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர்கிட்ட சாட்சி வாங்கினவரே விழுகதான் செஞ்சாரு. தாவீதே ஒவ்வொரு முறை யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட டைரக்டா கேட்டு போனவர் தான், நீ போ நான் வருவேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்வார். ஆனா அவர் பாவம் செஞ்சப்ப அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புனாரு. ஏன் அப்படின்னா அவர் பாவத்துல இருக்கும் போது ஆண்டவர் சொல்றது அவராலே கேட்க முடியாது. அதுதான் இது. நம்மளே விழுந்து போகும்போது நம்ம யாரு சொல்றது கேட்க போறோம்? அப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளையாவது ட்ரெயின் பண்ணணும், யாரையோ ஒரு ஆள் நம்ம ட்ரெயின் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம குடும்பங்கள் சந்ததிகள் கடைசி வரைக்கும் காப்பாற்றப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம். உண்மையாலுமே ஆண்டவர் உங்களை ஒருவர் மட்டும்தான் ஆண்டவர் நியமிச்சிருந்தான்னா நீங்க இப்பயே ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர் செய்யக்கூடிய காரியங்களும் இருக்கு. அந்த ஒரு நபர் தான் ஜெபத்துல நீங்க தாங்கினீங்கன்னா நீங்களும் செய்யக்கூடிய காரியங்களும் இருக்கு. இதை பார்க்கறதா ஆண்டவர் வந்து உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் என் குடும்பத்தாரெல்லாம் யாரு ஜெபிச்சதுன்னா ஆண்டவர் உங்களை தான் ஆண்டவர் வந்து ஜெபத்துக்கு மாத்துறாரு. ஸோ இந்த ஜெபத்தினால நிறைய வல்லமைகள் வந்து இருக்கு. உங்க குடும்பம் பாதுகாக்கப்படுறது இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நீங்க இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. இப்போ போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி நாங்க இன்னொரு வீடியோ போட்டோம், நீங்க அதையும் பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களும் பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.